கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 141 அதனுடைய 3வது வார்த்தையானது தாவீது ஏறெடுத்த ஒரு அருமையான ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் பலப்படுத்த விரும்புகிறார். வேத வசனப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த அருமையான ஜெபத்தை தாவீது ஏறெடுத்ததன் விளைவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது மாறினது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் அருளி செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் கரமே தாவீதுக்காக நிறைவேற்றி முடித்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாமும் கூட தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை ஓய்வு நாளில் அவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவர் அவ்வளவு பிரியப்படுத்துகிற வார்த்தையில் பேசுகிறோம். அதே போல் வாரத்தில் இருக்கிற மீதமுள்ள நாட்களில் நம்ம குடும்பத்தார் மத்தியில், நம்முடைய சொந்தக்காரங்க மத்தியில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம நண்பர்கள் மத்தியில் எவ்வளவாக தேவ அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தையில் பேசுகிறோம், தேவனுக்கு பிரியமான வார்த்தையில் பேசுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. தாவீதை சிமேயி அவ்வளவு தூசித்தும் கொஞ்சம் கூட மறு உத்தரவு சொல்லாமல் தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்காமல் இவன் இந்த வார்த்தையில் பேச மாட்டான் என்று சொல்லி, நாமும் கூட ஏதாவது நமக்கு விரோதமான வார்த்தையில் கேட்டோன்னே எவ்வளவு வார்த்தைகளை மறு உத்தரவாக பேசி விடுகிறோம். நாமும் கூட தாவீதை போல நம் நாவை அடக்கிக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். வேணாம், ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். வேணாம், நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு தேவனுக்கு பிரியமானதாய் மாறும். அவிவிசுவாசமுள்ள வார்த்தையில் வெளிப்படாது, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவ அன்பை வெளிப்படுத்துகிற விசுவாசமுள்ள வார்த்தை நம்மிலிருந்து புறப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மளமாய் மகிமைப்படுகிறவர் மாத்திரமல்ல, நம்மையும் மகிமைப்படுத்தி சாட்சியை நிறுத்த அவர் உண்மையில் என்பதை நம்ம மறந்து போய் விடவே கூடாது. யோபுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, தன் பிள்ளைங்க விருந்து செய்கிற போது கர்த்தருக்கு விரோதமாக எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் வழி செலுத்தி தேவ சமூகத்தை அர்ப்பணித்ததுனால யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கிருபை தேவன் அருளி செய்தார். நாமும் கூட தேவ சமுத்திரனுடைய வாயின் வார்த்தையில் காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான தேவ அன்பை வெளிப்படுத்துகிற விசுவாசமுள்ள வார்த்தையில் பேசும் பொழுது நம்மையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி அவருடைய சாட்சியின் பிள்ளைகளாய் வாழ வைக்க தான் அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசி தேவ சமுத்திரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் வாய்க்கு காவல் வைங்க, எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. யாரெல்லாம் அந்த வார்த்தையின்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவங்க நாவினால் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் திரும்ப கொடுத்து அவங்க வாழ்க்கை கட்டி எழுப்பி சாட்சியாக ஆசீர்வாதமாக மகிமையாக வாழ உதவி செய்யுங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுதும் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. அப்படியே சேப்பர் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.